ஹாய் எல்லாருக்கும் இன்னைக்கு பார்க்க போறது வந்து அத்லெட்டிக்ஸ் ஸ்கில்ஸ் பத்தி தான் பார்க்குறோம். இந்த ஸ்கில் எல்லாம் கண்டிப்பா யார் டெவலப் பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா எல்லா சக்சஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஜோன் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் இருக்குது எல்லாமே பேசிக்கான ஒரு ட்ரில் சொன்னா இந்த ட்ரில் தான் பண்ணுவாங்க மேக்சிமம். இந்த அத்லெட் ஃபீல்ட்ல ஸ்பீடாகவும் அப்புறம் டெக்னிக்காகவும் அதே போல வந்து எந்த இடத்துல எப்படி மசில்ஸ் எல்லாம் ஆகுது எல்லாமே இந்த ஒரு 8 எழுதி போட்டிருக்கேன். இந்த 8 ஒர்க் அவுட்ல நீங்க கொஞ்சம் டெஃபினிஷன் மாதிரி பண்ணுங்க. கண்டிப்பா ரெப்பிட்டேஷன் அதிகமா பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இப்போ வந்து ஹைனி ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஹைனி கெனி ஸ்கில்ஸ் சொல்லிட்டு நான் 5 செட் கொடுத்துருப்பேன். 5 செட்ன்றது 15 மீட்டர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். 15 மீட்டர்ஸ் சொன்னா ஒரு லென்த்ல ஹைனி ஆக்ஷன்ல நம்ம போகணும். அந்த ஹைனி ஆக்ஷன்ல போறது வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னே இதுக்கு சரியா இருக்கா செக் பண்றது எப்படி சொன்னா, இப்போ வந்து டிரைவ் நம்ம ஹைனி ஆக்ஷன்ல டிரைவ் வந்து கெனி டிரைவ் வந்து எவ்வளவு செட்னா 1 to 30 சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரு செட்ல 2 செட் 3 செட் அது மாதிரி கொடுத்துருக்கேன். இது எப்படி சொன்னா இப்போ வந்து நாம வந்து 1 into 30 அப்படி சொன்னா 1 கிக் ரெடி 1 அப்படி சொல்றேன். அந்த மாதிரி 1 கிக்ல அது மாதிரி வந்து 2 செட் கொடுத்துருக்கேன். அது மாதிரி 2 1 2 பண்ணுவாங்க. அதுல 2 செட் கொடுத்துருக்கேன். அது இது 1 2 3 ஸ்டெப்ஸ்ல 3 செட் அது மாதிரி 5 செட் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். அது பிகினருக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். அதே போல வந்து லோயர் கிக் அதே போல தான், லோயர் டிரைவ் அதே மாதிரி தான். இந்த செட்ல ரெண்டு நம்ம பைனேஷன் வந்து நல்லா கீழே மேல தூக்கணும். ரெண்டாவது வந்து டிரைவ் கீழே இருக்கிற மாதிரி இந்த டிரைவ் தான். இதுல கத்துக்கினா ஓகே. ரெண்டாவது பேக்கு வந்து ஸ்கில்ஸ் வந்து 5 செட் கொடுத்துருக்கேன். நான் 5 செட் வந்து வார்ம் அப் பண்ணாலும் சரி, அதே போல பீனர் இருந்தாலும் சரி, எப்படி பண்ணாலும் இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க அடுத்த ஈவெண்ட்டுக்கு போனாலும் அடுத்த ஒர்க் அவுட் போனாலும் ஈஸியா இருக்கும். 5 செட் 15 மீட்டர்ஸ் வந்து நம்ம பேக் கிக் பண்ணணும். பேக் கிக் ஃப்ரண்ட் கிக் அதே மாதிரி பண்ணணும். அதுல வந்து ஃபார்வர்ட் கிக் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் கிக் ஸ்கில்ஸ் வந்து 5 அதே போல வந்து 15 மீட்டர்ஸ் எல்லாமே 15 மீட்டர்ஸ் தான் நான் லாக் பண்ணிருக்கேன். 15 மீட்டர்ஸ் பண்ணும்போது 10 நிமிஷம் வந்து நம்ம வந்து நல்லா பண்ணணும். இன்னும் 15 மீட்டர்ஸ் வந்து டிரைவ் நம்மளுக்கு தெரியும். டபுள் ஸ்டாக் ஸ்கில்ஸ் வந்து அதே போல 15 மீட்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. டபுள் டாக் உங்களுக்கு தெரியும். அந்த ட்ரில் எல்லாமே எங்களுக்கு ஒரு ட்ரில் நான் போடுறேன். ஏ ஸ்கிப் பி ஸ்கிப் அது மாதிரி சொல்றதாலும் போட்டிருப்பேன். வீடியோல பாருங்க நீங்க. அப்புறம் குயிக் ஸ்டார்ட் ஸ்கில் சொல்லுவாங்க. குயிக் ஸ்டார்ட்னா அந்த நம்ம சைக்கிள் எப்படி போதும் ஃபாஸ்டா மிதிக்கும் போது கொஞ்சம் கீழே போகும். அது மாதிரி குயிக் ஸ்டார்ட் 1 2 3 4 அப்படியே போயிட்டே இருக்கும். அதான் குயிக் ஸ்டார்ட். இது வந்து 100 மீட்டர் 200 மீட்டர் 400 மீட்டர் வந்து குயிக் ஸ்டார்ட் அடர் 110 அடல் அது மாதிரி யூஸ் பண்றவங்க எல்லாமே குயிக் ஸ்டார்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கணும். நம்ம அது வந்து லெக் வந்து பவர் லெக் ரியல் லெக் சொல்லுவாங்க. அந்த ஃபயர் லெக் வந்து நான் 1 to 1 சொல்லியிருக்கேன். நான் இப்போ வந்து 2 1 சொல்லியிருக்கேன். இப்போ பிகினரா இருக்கும் போது எப்பயுமே 2 ஸ்டெப் நம்ம பயணிக்கும் போது ஒரு லெக்ல 2 டைம் பண்ணிட்டு ரெண்டாவது ஒரு லெக் ஆஃப் பண்ணணும். அது மாதிரி தான் பவர் லெக் அண்ட் ரியல் லெக். அப்புறமா ரியல் லெக் அண்ட் பவர் லெக் ஆல்டர்னேட் நம்ம பண்ணிக்கணும், ஈஸியா இருக்கும். அப்புறம் ஏ ஸ்கிப் பி ஸ்கிப் வந்து நம்ம அதிகமாக பண்ணிட்டே இருக்கணும். அது பண்ணும்போது தான் நம்மளுடைய வந்து நம்மள அந்த ரன்னிங் ஆக்சிஜன் வந்து ஃப்ரண்ட் சைடு போகும். அதே பேக்ல ஆம்ஸ்ட்ரிங் அடிக்காது. அதெல்லாமே கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து ஏ ஸ்கிப் அண்ட் பி ஸ்கிப் வந்து ஆக்ஷன் பண்ணிட்டே இருக்கணும். அப்புறம் லெக் சைக்கிளிங். நம்ம சைக்கிள் எப்படி மிதிக்கிறோம் சொன்னால, சைக்கிள் மிதிக்கும் போது நம்ம ஒரே ஈவன் தான் ஓடுவோம். அதே போல தான் நம்ம ரன்னிங் பண்ணும் போதும் ஒரே ஈவனால சைக்கிளிங் பண்ணி தான் போகணும் கால். அதனால ஸ்பீடா பண்ணும்போது அது தெரியும் உங்களுக்கு. அதிகமா ஹைட்டா தூக்கக்கூடாது, லோயரும் தூக்கக்கூடாது, மீடியமா தூக்கிட்டு 1 to 1 to 1 to 1 to 1 அப்படி போடும்போது அந்த சைக்கிளிங் தெரிஞ்சிடும். இதுக்கு எல்லாமே மோஸ்ட்லி சட்டில் ரன் சொல்லுவாங்க. இந்த சட்டில் ரன் வந்து 7ல 1 மீட்டர்ல வந்து ஒரு கோன் வச்சுக்கோங்க. 10 மீட்டர் அப்புறம் 50 மீட்டர் 20 மீட்டர் அந்த மாதிரி ஒரு கோன் அடுக்கி வச்சுட்டு அதுல சட்டில் ரன் லேப் சொல்லுவோம். எப்படி சொல்லும் போது இதுல 5 செஞ்சுக்கோங்க. 5 செட் பண்ணிக்கோங்க போதும். 5 செட் பிகினரா இருக்கும்போது எப்பயுமே 5 செட் சொல்லிட்டு அப்புறம் இதை முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி ரேஸ் ஓட ஆரம்பிங்க. அதே போல வந்து ஒர்க் அவுட் வந்து அதுக்கு பின்னாடி நீங்க பண்ண ஆரம்பிங்க. வார்ம் அப் சரியா பண்ணுங்க, வார்ம் டவுன் சரியா பண்ணுங்க. அப்புறம் மசில்ஸ் எல்லாம் அடாப்ட் ஆகிங்களா அதை வந்து ஃப்ரீ பண்றதுக்கு வந்து 1 to 1 ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க. இது எல்லாமே அவசியம், கண்டிப்பா பண்ணிக்கோங்க. இந்த 8 ட்ரில் வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட். அந்த அத்லெட் எல்லாமே நீங்க இது பண்ணா ஈஸியா இருக்கும். இதுக்கு ஒரு ட்ரில்லும் ஒரு வீடியோ நான் கண்டிப்பா கொடுக்குறேன். என்னோட சைல்டு வந்து பண்ணும்போது நான் சரியான முறையில் எடுத்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணும்போது நீங்க வாட்ச் பண்ணுங்க. இது போல எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.